உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணியின் வெற்றியை உலகமே கொண்டாடும் தருணம். இந்த நேரத்தில் இதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பவர் இந்த அணியினுடைய கோச் அமோல் முசும்தார். யார் இந்த முசும்தார் என்று பார்த்தால் 1993 களமிறங்குகிறார். ரஞ்சி டிராபியில் ஆடுகிறார். அந்த காலகட்டத்தில் அவருடைய ஆட்டம் மிக பிரபலமாக பேசப்படுகிறது. இவர்தான் அடுத்த சச்சின் டெண்டுல்கர் என்கிற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார். தொடர்ந்து ரஞ்சி டிராபியில் விளையாடினாலும் கூட அதற்கு அடுத்து இந்திய அணியின் சார்பில் விளையாடுவதற்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. பல்வேறு சிக்கல்கள், தடைகள், அதற்குள் பல்வேறு அரசியல் என எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு மறுக்கப்படுகின்றன. திறமை இருந்தும் கூட வாய்ப்பின் வாசற் கதவுகள் அடைக்கப்பட்டாலும் தொடர்ந்து ஆடுகிறார். அடுத்த சச்சின் டெண்டுல்கர் என்று போற்றப்பட்ட புகழப்பட்ட அமோல் முசும்தார் 21 ஆண்டுகள் கழித்து கிரிக்கெட் போட்டியில் இருந்து மிகுந்த வேதனையோடு அவர் விடைபெறுகிறார். இருந்தாலும் கூட தொடர்ந்து கிரிக்கெட் பயிற்சி கொடுப்பதில் அவர் களமிறங்குகிறார். அதையடுத்து சவுத் ஆப்பிரிக்கா, ராஜஸ்தான் ராயல்ஸ், அதே போன்ற நெதர்லாந்து அணிகளுக்கு பயிற்சியாளராக இருந்து அவர்களுடைய வெற்றிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறார். இந்த சூழலில் 2023 ஆண்டு அவரை BCCI இந்திய மகளிர் அணியினுடைய கோச்சாக நியமிக்கிறது. மிக தெளிவான ஒரு திட்டமிடலோடு அந்த அணியை தயார்படுத்துகிறார். அந்த அணி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்கு அவர்களுக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தொடர்ந்து தொடர் முயற்சி என்று அவர்களை தயார்படுத்தி இந்த வெற்றியை அவர்களின் கைகளில் கொடுத்திருக்கிறார் அமோல் முசும்தார். இந்த வெற்றி என்பது சாதாரணமான, அவர் அடிக்கடி சொல்லக்கூடியது வெற்றி என்பது ரன்களில் அல்ல, உங்களுடைய நம்பிக்கையில் என்று அவர் உற்சாகப்படுத்தியதாக அணியின் கேப்டன் குறிப்பிடுகிறார். எனவே இந்த வெற்றியை பொறுத்தமட்டில் அதனுடைய கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுராக இருக்கலாம், அதே போல கிராந்தி, ஸ்ரீசரணி ஆகியோரை இந்த அணியோடு சேர்ந்து கொண்டு சென்றது, அதே போல ஜெமிமாவை இந்த அணியில் தக்க வைத்தது என்று அவர் எடுத்த முடிவுகள் மிகவும் அசாத்தியமானவை. எனவே தன்னால் சாதிக்க முடியாவிட்டாலும் கூட ஒரு அடுத்த தலைமுறையை சாதிக்க வைத்திருக்கிறார். அவர் அன்று அவருடைய உழைப்பு அவருக்கு அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை, ஆனால் இன்று உலகம் முழுக்க அவர் அங்கீகரிக்கப்படுகிறார். எனவே அமோல் முசும்தாரினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்வது, நம்முடைய உழைப்பு என்றாவது ஒரு நாள் எங்கோ ஓரிடத்தில் கொண்டாடப்படும். எனவே உழைத்துக் கொண்டே இருப்போம். நிச்சயம் அதற்கான வெற்றியை நாம் அறுவடை செய்வோம். அது என்று என்பது நமக்கு தெரியாது, ஆனால் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நடப்போம். நன்றி.